ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 24. எஸ்டர்டே நைட் வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல சிஎன் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சூர்யோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட Q1 ரிசல்ட், சோனா கம்ஸ்டார், NIIT லேர்னிங் சிஸ்டம், இண்டிகோ வெர்சஸ் ஏர்போர்ட்டோட பிரைவேட் பாலிசி, இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட், மீஷோ, மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ். ஸோ நிறைய பேர் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல சிஎன்டோட Q1 ரிசல்ட் பார்த்திடலாம். ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 90% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7.7% க்ரோ ஆயிருக்கு. எபிடா மார்ஜின்ஸும் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏஐ பிசினஸ்ல இவங்க ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் டீல் பைப்லைன் லாஸ்ட் 12 குவார்டர்ஸ்ல கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாட்டம் லைன் என்னன்னா, ஏஐ, செமிகண்டக்டர், இன்ஜினியரிங் பிசினஸ்ல நல்ல கம்பெனி அவுட்லுக் பாசிட்டிவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிஎன். சூர்யோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 114% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ ரெடியூஸ் ஆயிருக்கு 4.21%ல இருந்து 1.27%. ஸோ கிராஸ் என்பிஏ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஓவரால் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். சோனா கம்ஸ்டார் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 47% க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூ 52% க்ரோ ஆயிருக்கு. மார்ஜின் ஆனா ரெடியூஸ் ஆயிருக்கு. இவி ரெவன்யூ மட்டும் 107% ஜம்ப் ஆயிருக்கு. எஸ்டர்டே தான் நம்ம பார்த்தோம், சோனா கம்ஸ்டாரும் டென்சோவும் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்றாங்க. இவி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பிசினஸ்ல என்ட்ரி ஆகிறதுக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஃபியூச்சர் மேல கம்பெனி ஹெவி ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சோனா கம்ஸ்டார். NIIT லேர்னிங் சிஸ்டம் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 25% க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட் 16% க்ரோ ஆயிருக்கு. மார்ஜின் ஆனா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏஐ லேர்னிங் சொல்யூஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ குளோபல் கிளைண்ட்ஸும் ஆட் ஆயிருக்காங்க. இதுல பாட்டம் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ எஜுகேஷன் டிமாண்ட் நல்லா க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ வெர்சஸ் ஏர்போர்ட் பாலிசி, இதுதான் பிக் நியூஸ். இண்டிகோவோட ப்ரமோட்டர் ராகுல் பாட்டியா சோனார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் ஏர்லைன்ல ஓன் பண்ண கூடாதுன்னு. ரீசன் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு. ஓன் ஏர்லைனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கும். கன்சியூமர்ஸ்க்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா, ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதானி குரூப் கவர்மெண்ட் கிட்ட பாலிசி ரிவ்யூ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஒன்றும் அஃபிஷியலா எந்த டிசிஷனும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இன்ஃபோசிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுச்சு. ப்ராஃபிட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டவுன் தான். ஃபினான்ஷியல் இயர் 27ல கைடன்ஸ் ரெடியூஸ் பண்ணாங்க. மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. ஏஐ ரெவன்யூ நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ஹைக் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்பெனி காஷியஸா இருந்தாலும் ஏஐ பிசினஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மீஷோ 48% க்ரோ ஆயிருக்காங்க. அவங்களோட Q1 ரிசல்ட்ல நான் சொல்றேன். மீஷோட Q1 ரிசல்ட் பாக்குறோம். ரெவன்யூ 48% க்ரோ ஆயிருக்கு. லாஸ் ஆல்மோஸ்ட் 54% ரெடியூஸ் ஆயிருக்கு. யூசர்ஸ் 274 மில்லியன். கிராசரி பிசினஸ்க்கு 75 crore இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றதா சொல்லியிருக்காங்க. மீஷோ ப்ராஃபிட்டபிலிட்டி பாத்ல இப்பதான் மூவ் பண்றாங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 64% க்ரோ ஆயிருக்கு. சேல்ஸ் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெசிடென்ஷியல் புக்கிங் டபுள் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி கேஷ் சர்ப்ளஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரியல் எஸ்டேட் டிமாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ். மோதிலால் ஆஸ்வால் பினான்சியல் சர்வீசஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் டர்ன் அரவுண்ட். லாஸ்ட் குவார்டர் லாஸ்ல இருந்தாங்க. இப்ப 1273 crore ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2.12 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பினான்சியல் பிசினஸ் ஸ்ட்ராங்கா கம்பேக் ஆயிருக்கு. மாருதி பிரீசா ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. இந்த நியூ பிரீசா 5-star பாரத் NCAP சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அடல்ட் சேஃப்டி பிளஸ் சைல்டு சேஃப்டியும். மாருதி சேஃப்டி இமேஜ்ல இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. IEX Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11% க்ரோ ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் ஆல்மோஸ்ட் 83%. என்ன ரீசன்னா, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனது தான் ரீசன்.
ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பவர் ட்ரேடிங் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தா இன்னைக்கு ஹைலைட்ஸ்னா ஏஐ கம்பெனி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தான். இவி செக்டார் growth, பேங்கிங் ரிசல்ட் பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் ரெயிலன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. மீஷோ இப்போதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. மாருதிக்கு 5-star சேஃப்டி அண்ட் இண்டிகோ ஏர்போர்ட் பாலிசி இஷ்யூன்னு சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.